உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளே எப்படி ஹாஸ்டலில் ஓகேவா? டைமே இல்லாமல் இருந்தது. ஃபுல்லாக ஸ்டூடியோ இப்படியே ஓடிட்டு இருந்தது. லைட்டாக ஒரு கேப் இருக்கும் போது குரூம் பண்ணியாச்சு. உறவுகளே, நீங்கள் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், இந்த காலை குரல் நிகழ்ச்சி மூலியமாக நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய அரசியல் நிகழ்வுகள் அது எல்லாத்தையுமே உங்கள் மொபைலில் வந்து காலைல உட்காந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நல்லபடியாக உங்களை ஆதரவை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. சப்போர்ட் நல்லா இருக்குது. மறக்காமல் பார்க்கக்கூடியவங்க நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த ட்ராக் அப்படியே மெயின்டைன் ஆகும். டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே காலைலையோ மதியானமோ மொபைலில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த நியூஸில் நேற்று என்ன நடந்தது அரசியலில் அப்படின்றத நீங்கள் 15 மினிட்ஸில் ரொம்ப கிளியராக உங்களால் பார்க்க முடியும் உறவுகளே. ஸோ அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் வந்து அதை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் அதுதான் மிகவும் முக்கியம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உறவுகள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே விடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சரி தவறு எதை மாற்றிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கும் தெரியும். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் உறவுகளே. 17வது சட்டமன்றத்தோட முதல் நாளே ஆளுங்கட்சியான தாவேக்காவை பார்த்து பயந்து போய் ஒட்டுமொத்த திமுக குரூப்பும் உள்ளே வந்து பயங்கரமான ட்ராமா மேனியா ஓகேவா பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருக்கு. ஆனால் சபை தொடங்குறதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அவரோட தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து அவங்க சட்டையில் வந்து ஒரு கருப்பு பேட்சை ஒன்று போட்டுக்கிட்டு கையில் ஏதோ பேப்பர் ப்ளக்கார்ட் நைட் ஃபுல்லாக உட்காந்து ஒட்டிருப்பாங்க போல வீட்டில். அதை எடுத்துக்கிட்டு இந்த தூள் படத்தில் தானே அது என்ன நைட் ஃபுல்லாக இதான் ஒட்டிகிட்டு இருந்தியா, போடா அங்கிட்ட எடுத்துகிட்டு போடா அப்படின்னு அந்த ஜிம் பாடி தூக்குறது அந்த மாதிரி ப்ளக்கார்டு ஞாபகம் வருது. ஸோ அதை கையில் ஏந்திக்கிட்டு சபை முழுக்க வந்து ஓவராக கூறானுங்க. ஒரே என்னமா நடிக்கிறான்ற மாதிரி செம்மையாக உட்காந்து கோஷம் போட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிருந்தாங்க. ஜாலியாக இந்த காலேஜ் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா காலேஜும் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகாது. சும்மா ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மக்கள் மேலே உணர்வினர்லாம் கிடையாது. சும்மா ஜாலியாக வாங்க கையில் ப்ளக்கால் எடுத்து கருப்பில் குத்திட்டு போவோம்டா. டேய் கிளம்பிங்களா அண்ணே வாங்கினே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ற மாதிரி புரியுது. அவ்வளோதான் வருத்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை வருஷமாக வந்து பவரில் இருந்துட்டு இப்போது உங்களோட கூடாரம் காலியான உடனே மொதல் நாளே கருப்பு பேட்சை வந்து போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறீங்களே. அதிகாரத்தை இழந்த கோபம் அவங்க மூஞ்சியில் அப்படியே பர்ஃபெக்டாக தெரியுது. உள்ளே வந்து மக்கள் பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா பேச துப்பு இல்லை ஓகேவா? எடுத்த உடனே இப்படி கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கருப்பு ஜட்டி கூட போட்டுருவாங்க போல இருக்குது. ஜட்டி பண்ணி எல்லாம் கருப்பு தான் ஓகேவா? அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தை சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுங்கட்சி வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படியாவது வந்து என்ன நல்லது பண்ணாலும் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம ட்ராமாவை ஆரம்பிக்கணும்னு பண்ணுற ஒரு நோக்கமாக தவிர்த்து இதில் துளியும் கூட மக்கள் நலன் கிடையாது. இது மக்களுக்கு புரியும். அடுத்தபடியாக சபை முடிஞ்சு வெளியே வந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி நீங்கள் மைக்கில் சும்மா பேசுனாப்புல பாருங்கள். இன்னைக்கு ரொம்ப ஜர்க்காச்சு. அப்பப்போ கீழே பார்க்குறாப்புல, பேப்பரை பார்க்குறாப்புல. அவருடைய தோல்வி பயத்தை எப்படிலாம் உருட்டியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். சபை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா அரசை விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு பயங்கரமாக காமெடி பண்ணியிருக்காப்புல. சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே, திரையில் நாயகன் தரையில் வில்லன் அவன்டா எழுதி கொடுத்தான். இதெல்லாம் உங்களுக்கு டேய் சினிமாவில் அடிக்கிற மாதிரி நிஜத்தில் வந்து ஆட்சி நடத்த முடியாது அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டு மைக்கில் பேசி காமெடி பண்ணிருந்தாப்புல. அண்ணே உதயநிதி அண்ணன், நீங்கள் எழுதி காட்டின அந்த ரீல்ஸு ரியல் டைலாக் எல்லாம் வந்து கேட்குறதுக்கு சும்மா சினிமா தேட்டரில் நீங்கள் நடித்த மொக்க டைலாக்கு மொக்க படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. பேசிக்காக கன்றாவியாக அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உங்கள் படம் எப்படி இருக்கும், உங்கள் டான்ஸ் எப்படி இருக்கும் ஓகேவா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎம்மை வந்து பார்த்து நீங்கள் வந்து அங்கே நாயகன் இந்த நாயகன் ரீல்ஸு ரியல் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு
கன்றாவியான கேவலமான பின்பத்தை மட்டும்தான் ஒரு கருத்தை மட்டும்தான் உண்டாக்குமே தவிர்த்து இதனால் ஒரு கூந்தலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூந்தலுக்கும் லாக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மையான கருத்து. அடுத்தபடியாக இன்றைக்கி சட்டமன்றம் முடிஞ்ச உடனே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீடியா முன்னாடி வந்து ஒரு சூப்பர் மேட்டர் வந்து சொல்லியிருக்காப்புல, நல்ல மேட்டர் ரிலீஸ் பண்ணி, அதாவது இவ்வளோ நாள் நடந்த விஷயங்களை இன்றைக்கி ஒரு நல்ல மேட்டர் ரிலீஸ் பண்ணி விட்ருக்காப்புல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செய்தியாளர் சேர்ந்த எடப்பாடி அவருடைய மகன் மித்துன் இருக்கார் இல்லையா, அவர் அதிமுகவில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார், அவர் வெறும் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே. தேர்தல் தோல்வியை வந்து பார்த்தோன்னா சொல்லி கட்சியை விட்டு போனவர்கள் வந்து என் தலைமையில் என் உழைப்பில் எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டு இப்போ என் தலைமையே வந்து தப்பு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுல்ல? அதாவது அவர் உழைப்பு, எடப்பாடியோட ஒருத்தர் உழைப்பு தானா இன்னொருத்தங்க எம்எல்ஏ ஆனது, அதனால் என்ன தப்பு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்கிறாப்புல. அதிமுகவில் வாரிசு அரசியலுக்கு இடமே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ஐயா எடப்பாடி அவர்களே, வாரிசு அரசியல்னு வர வதந்திகளுக்கும் உட்கட்சி பூசல்களுக்கும் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வச்சு ஒரு எண்கார்டு நீங்கள் போட்டிங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யார் இப்போ உங்களுடைய சன் மித்துன் வர்றதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நியூஸாகவோ பார்த்துட்டு, இல்லை வர வேணான்றதை ஒரு பெரிய நியூஸாகவோ பார்த்துட்டு, யார் இப்போ மக்கள் வந்து இந்த நியூஸை வந்து பெரிய மாட்டம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பரவன ஒரு நியூஸுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க, இல்லை இது வந்து பொய்ங்க, இது மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன வேலையை நீங்கள் பண்ண போகிறீங்க? அதாவது உங்கள் கட்சின்றது எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு உருப்படியாக 4 விஷயத்த சொன்னீங்கன்னா மக்களை வந்து இதை ஏற்றுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறீங்க, எதாவது நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் கூடாரம் காலியாகுது, கட்சியே இல்லாத நிலைமையாக வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உங்கள் பையனை வச்சு நீங்கள் கொடுக்குற விஷயம்னா ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க்கோ இல்லைனா ஒரு மக்கள்கிட்ட வந்து பா செம்ம மேட்டுப்பா, செம்மப்பா கூட்டின்னு வரலப்பா ஒரு பையனை வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதனால் ஒரு 5 எம்எல்ஏ சீட்டோ சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்ல வரேன். இதுதான் மக்கள் கருத்து. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலாக மவுத் பீஸாக நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தபடியாக இத்தனை வருஷமாக ராஜ்பவனுக்கும் தலைமை செய்கிறதுக்கு ஒரு கோல்டு வார் இருந்தது. அந்த பெரிய புரோட்டோகால் சர்ச்சைக்கு இன்றைக்கி வந்து சபாநாயகர் மதிப்பிற்குரிய ஜேசிடி பிரபாகர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அது என்னன்னு நான் சொல்கிறேன் வாங்க. 17வது சட்டமன்ற அவையின் புதிய விதிமுறைகளின்படி இன்றைக்கி சபை தொடங்கும் போதே தமிழ் தாய் வாழ்த்து, அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இசைக்கப்பட்டு சடங்குகள்லாம் நல்லபடியாக ஆரம்பித்து அழகாக முடித்தாங்க. ஸோ புதிய சபாநாயகரான திரு ஜேசிடி பிரபாகரன் மற்றும் அதிகாரிகள் ஆளுநர் அர்லேக்கரை முறைப்படி வரவேற்று அழகாக உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாங்க. ஸோ கடந்த காலங்களில் நிலவிய தேசிய கீத சர்ச்சைக்கு உங்களுக்கு தெரியும். அப்பப்போ நம்மளுடைய ரவி ஆளுநர், பழைய ஆளுநர் வந்து பார்த்தா கோச்சிட்டு பொசுன்னு போயிடுவாப்பில், ஒரே ரணகலமாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே சுமூகமாக நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அசம்பிளி ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் தேசிய கீதம் ரெண்டுமே ஆரம்பத்திலே முறைப்படி இசைக்கப்பட்டதால் ஸோ ஆளுநரும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமல் கொள்கை உரையை முழுசாக வந்து வாசித்து முடிச்சிருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு கோல்டு வாரம் இல்லாமல் ஸ்மூத் அண்ட் காமாக முடிஞ்சது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது நம்முடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில். அடுத்தபடியாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஆளுநர் அர்லேக்கர் வாசித்த கொள்கை உரையில் மத்திய அரசுக்கு எதிராக தாவேக அரசு எடுத்திருக்கிற அந்த மெகா அதிரடி முடிவு என்ன தெரியுமா உறவுகளே? ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த விஷயத்தை. தமிழ்நாட்டின் வரி பணத்திற்கு இணையான முறையான நிதி பகிர்வை மத்திய அரசு தரதில்லைங்கிற விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றத்தில் சட்டப்படியாக போராட ஒரு சிறப்பு சட்ட குழு, ஸ்பெஷல் லீகல் கமிட்டி அமைக்கப்படும் ஆளுநர் உரையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கையே தொடரும் என்றும், அதே மாதிரி இந்த சாதி வாரி கணக்கெடுப்புக்கு பின் அந்த சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையாக வந்து நல்ல மேட்ரு இது எல்லாமே. தாவேக அரசு எடுத்திருக்கிற இந்த தமிழ்நாடு உரிமைக்கான முடிவு சும்மா லோக்கலில் மட்டும் இல்லை உறவுகளே, டெல்லி வரைக்கும் எதிரொலிக்குது. இதுதான் உண்மை. ஒரு அரசுனா இப்படி தான் செயல்படும். மத்திய அரசோட பாகுபாட்டை பற்றி உச்சநீதிமன்றம் வரைக்கும் சட்டப்படியாக கொண்டு போக போகிறாங்களாம். இதுதான் வந்து மேட்டர். சும்மா வாய் வார்த்தையில் பேசாமல் வார்த்தையில் மட்டும் இல்லை, நாங்கள் சட்டப்படியுமே வந்து மோதுவோம், எங்களுடைய டேர்ம்ஸும் நாங்கள் கரெக்டாக இருக்கோம். சும்மா வந்து நிதி தரலன்னு சொல்லாமல் அந்த நிதியை எப்படி வாங்கிறது, அதாவது நம்ம பக்கம் நியாயம் இருக்கனால சட்டத்தின் மூலியமாக அதை போராடி எப்படி வாங்கிறது அப்படின்றது தான் இதோட பாயிண்ட்டு. இந்த விஷயத்தில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது, எந்த அளவுக்கு வந்து நீதி வந்து நம்ம தமிழ்நாடு பக்கம் நிலையாக நின்று நம்மளுக்கான வர வேண்டிய நிதியை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத we have to wait and watch. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
தமிழ்நாட்டை உலுக்கிட்டு இருக்கிற போதைப் பொருள் விவகாரத்தில் இன்னைக்கு ஆளுநர் உரையில் தாவேகா அரசு அறிவிச்சிருக்கிற அந்த மெகா பிளாஸ்ட் பிளான் என்ன தெரியுமா உறவுகளே? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரத்தை வேரோடு ஒழிக்க முதல்வர் விஜய் தலைமையிலான ஒரு புதிய அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு படை, அதாவது ஸ்பெஷல் ட்ரக் ப்ரிவென்ஷன் ஃபோர்ஸ் அமைச்சு போதைப் பொருள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு, இந்த இரும்பு கரம் கொண்டுன்றது வேணாம், நம்ம அவாய்ட் பண்ணுவோம், ஓகேவா? அது இன்னொருத்தனுக்கு சொந்தமானது, அதை சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடு வேலை தெரிஞ்சு போயிடும். ஸோ நடமாட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வேரோட அடக்கும் என்று ஆளுநர் உரையில் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நல்ல விஷயம், சூப்பர். அதாவது இந்த வெற்று விளம்பரம் செய்யாமல் கிரவுண்டில் இறங்கி ஆக்ஷன் எடுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க இந்த அரசு. தமிழ்நாட்டில் இனிமேல் போதைப் பொருள் விற்கிறவங்க அந்த கம்ப்ளீட் நெட்வொர்க்கை காலி பண்ணுறதுக்கான இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து சும்மா அதிரடியாக வந்து பாயும் அப்படின்றத நம்ம மக்கள் வந்து நம்புகிறாங்க. இப்போ இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம போக போக சாமானிய மக்கள்கிட்டே இது போய் சேருமா, இது ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுமா? அதாவது ஸ்டாலினோட அரசில் வந்து பெண்களுக்கு நாங்கள் இரும்பு கரம் கொண்டு காப்போமா, நாங்கள் எங்களுடைய அரசில் தான் வந்து பெண்களுக்கு வந்து உண்மையான பாதுகாப்பு இருக்குதுன்னு பயங்கரமான ஒரு பொய், ஒரு மிகப்பெரிய பொய்யை நார்த் இந்தியன் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக நார்த் இந்தியன் லேடிஸை ஈவெண்ட் மேனேஜ் மூலியமாக அவருடைய லேடிஸை முன்னாடி ஒரு 500 பேர் 1000 பேர் உட்கார வச்சுட்டு புரியாத அவங்ககிட்ட தமிழ் புரியாத அவங்ககிட்ட தமிழ்லேயே பேசிகிட்டு இருந்து ஆத்திர மாதிரியும் இந்த விஷயம் ஆகிடக்கூடாது. நான் சொல்ல ஒரு விஷயம் தான், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனடியாக செயல்படணும். இது அப்படி தான் செயல்படும், நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, மக்களுக்கும் இருக்குது. நான் ஏன் இதை அப்பப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா மறதின்றது ஒரு மிகப்பெரிய வியாதி எல்லாருக்குமே. அது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படின்றத நம்புகிறேன். இருந்தாலும் நம்மளோட கடமை மக்கள் குரலாக நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அது செயல்பாடுகள் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரக்குன்றது ஒழிக்கப்படணும், அது வேகமாக வளர்ந்துட்டு வருது, அதை விட வேகமாக நம்ம செயல்படணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் நடக்கிற மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுத்து அந்த வருவாயை ரெட்டிப்பாக்க தாவேகா அரசு கொண்டு வந்திருக்கிற செம்ம பிளான் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கத்துறையில் நிலவும் முறைகேடுகளை ஒழித்து திட்டமிட்ட சட்டவிரோத சுரங்க தொழில் மற்றும் வரி ஏய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அடக்குவதன் மூலம், சரியா, ஃபுல் ஆக்ஷன் போர்டில் அடக்குவதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் மூலமான அரசினோட வருவாயை வந்து ரெட்டிப்பாக்க முதலமைச்சர் விஜய் வந்து உத்தரவிட்டு உள்ளதாக ஆளுநர் உரையில் வந்து கூறப்பட்டுள்ளது. இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக இயற்கை வளங்கள் கொள்ளை போகுதுன்னு மக்கள் கவலையில் இருந்தாங்க, கரெக்டாக. இப்போது புதுசாக வந்த தாவேகா அரசு ஊழலை ஒழித்து அந்த வருமானத்தை வச்சு மக்கள் நலத்திட்டங்களை வந்து செய்வோம்னு சவால் விட்டுருக்காங்க. எங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ, எங்கெல்லாம் ஊழல் இருக்கோ, கமிஷன் கரப்ஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா லீக்கேஜையும் அடைச்சிட்டு தமிழ்நாடோட அரசுக்கு வருமானத்தை உள்ளே வந்து கொண்டு வந்து அது மூலியமாக தான் வந்து இவங்க அறிவித்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகிறாங்கன்றது உண்மையாகவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். எப்படி செய்ய போகிற எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. திரு விஜய் அவர்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் போகும்போது எலெக்ஷன் டைமில் வந்து கேம்பெயினிங் அப்போது விஜய் வீட்டை விட்டு வெளிலவா, விஜய் வீட்டை விட்டு வெளிலவா அப்படின்னு அவரே ஒரு மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது, ஈவினிங் எவனும் வீட்டை விட்டு வெளில வரல, எல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க கடுப்பாகி போய், ஓகேவா? அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய அரசு மக்களுக்கு என்னெல்லாம் நலத்திட்டங்கள் செய்வேன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் செய்கிறதுக்கான வேலைகளுக்கான லிஸ்ட்டு தான் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும். ஸோ ஒவ்வொன்றா அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பராக அந்த லீக்கேஜ்லாம் சரி பண்ணி வருவாயை கூட்டி இருக்கிற ஊழல் இருக்கிற கமிஷனை கம்மி பண்ணாலே இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த செய்தி. உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயமாக இதை பார்க்குறோம். விரைவில் இதை செஞ்சு மக்களுக்கான திட்டங்களை சீக்கிரமாக வந்து அரசு கொடுக்கணும்னு நம்புகிறோம். அடுத்தபடியாக புது சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபா தலைமையில் இன்னைக்கு அவை கூடின உடனே சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்து வெளியே கிளம்பியிருக்கிற அந்த ஹாட் டிமாண்ட் வந்து என்னன்னு தெரியுமா? சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரின் முழு அவையும் அதன் விவாதங்களையும் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் முழுமையாக நேரலை, அதாவது இப்போ முழுமையாக நேரலை பண்ண மாட்டாங்க, கட் பண்ணி தான் போடுவாங்க, பட் ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட் செய்ய வேண்டும் என்று சோஷியல் மீடியாவில் வந்து இளைஞர்கள்லாம் சபாநாயகர்கிட்ட வந்து மதிப்பிற்குரிய ஜேசிடி அவர்களிடம் கோரிக்கையை வச்சு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்கள், முதல்ல நம்ம சீண்டுவோமா?
இந்த மாதிரி நம்ம பார்ப்போமா? ஏதாவது பணாத்திட்டு இருப்பான், இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான், சம்மஞ்சலிக்கு போதின விஷயம் தான் இருக்கும். ஏன்னா ஒன்று அவன் அடிப்பான், இல்லை இவன் அடிப்பான் ஊழல். சரிங்களா? அது வெட்ட வெளிச்சமாக வந்து போச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம். யாருமே கண்டுக்காத போது இப்போது சட்டமன்றத்துக்குள் நடக்கிற விஷயங்களை நாங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கின திரு விஜய் அவர்கள், நம்ம சிஎம் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றிகள். அரசியல் ஆக்கப்படணும் அப்படின்றது இளைஞர்களுக்கு மத்தியில் அவங்க மனசில் வந்து எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் அரசியல் நாலேஜ் வேணும் அப்படின்னு அவர் ஆக்கியிருக்கிறத வந்து உண்மையாக நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிச்சயமாக அப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நல்லது கெட்டது நமக்கு தெரியும் போது கவர்மெண்ட்டை வந்து மாற்றுவாங்க ஓட்டு போட்டு. என்னன்னே தெரியாமல் வந்து பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. நல்லதுனாலும் தெரியும், கெட்டதுனாலும் தெரியும். ஸோ அசம்பிளி முழுக்க கட் பண்ணாமல் லைவ் வந்தால் சும்மா தியேட்டர் மாதிரி பயங்கரமாக பிளாஸ்டாக இருக்கும். உள்ளே என்னென்னா பேசுகிறாங்க, எவன் சொம்படிக்கிறான், எவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், எவன் கருப்பு பேட்சை குத்திட்டு வந்து இல்லை கருப்பு செட்டி கருப்பு எண்ணெய் போட்டு சீனை போட்டு இருக்கிறான், எவன் மக்களுக்காக பேசுகிறான் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். போத்த சைடு தாவேக்காரத்தையும் உண்மையாகவே என்ன பேசுகிறாங்க, பர்ஃபெக்டாக அதுக்கு பதில் கொடுக்குறாங்களா, லாஜிக்கான பதில் இருக்கா. ஸோ இது வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுடைய சிஎம் விஜய் சார் அவர்கள் வந்து செவி சாய்த்து உடனடியாக டிஐபிஆர் உத்தரவு போட்டு நம்ம மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணி சிஎம் கிட்ட பேசி பண்ணிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உறவுகளே, நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை உங்கள் முன்னாடி எந்த பக்கம் சாயாமல் நான் நியாயமாக வச்சுட்டு நம்புகிறேன். மீண்டும் நான் சொல்வது ஒன்று தான், தினமும் காலை 6 மணிக்கு உங்கள் காலைகள் உங்களை வந்து சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களை வந்து சேரும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு நம்மளுடைய அரசியல் மேடை அடுத்த வீடியோ வரும். நிச்சயமாக பாருங்கள், செம பிளாஸ்டாக இருக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாபாய். மதியானம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.